என்னங்க? ஆ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ம். இனிமே சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்கல்ல? ம். அக்கா 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 இந்த போட்டோக்காண்டி நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற? ஆ? தெரிஞ்சாக்கான்னு சொன்னேன். அவங்க எதுக்கு என்கிட்ட கோவப்படுறாங்க? செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு தெரியல. ஆ சொல்றா. 12 பாக்கெட்டா? நான் ஸ்டாக் இருக்கான்னு பார்க்குறேன். நீ லைன்லேயே இரு. எங்கடா பார்ட்டி? ஏய் இல்லைடா, வர முடியாதுடா. நான் கடையில். நான் இப்போ தான் அக்காவை பார்த்து பேசிட்டு வந்தேன். நல்லா நல்லா இருக்கீங்களாண்ணா? அஸ்வதி, முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபைலை எடுத்து கொடு. எடுத்துட்டு வரேன் சார். ஆ வந்துட்டியா? என்னடா அந்த கடையில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. அவளை ஒருத்தன் கமெண்ட் பண்ணா, அதான் அடித்தேன். சரி டேய், என்ன ஐடியாவில் இருக்க? இப்படி அடிக்கிறதா இருந்தால் நீ எத்தனை பேர்த்த அடிப்ப? கௌரிக்கு இது 8வது மாதம். இப்போ நீ அவளுக்கு துணையாக இருக்கணும். போதும், இதுக்கப்புறம் இது பின்னாடி போக வேண்டாம். ஆனால் எனக்கு அந்த ஹரிஷ் யாருன்னு தெரியணும். ஐயோ டேய், அவள் ஏதோ சினிமாக்காரன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹோல்டு இருக்குண்டா. நாம் இதை லீகலாக போகிறது தான் நல்லது. நான் சக்கரையா கிட்ட சொல்கிறேன். அண்ணா அதெல்லாம் சரியாக வராது. சரி, உன்னோட பிளான் என்ன? அதையாவது சொல்லு. அவன் பொண்டாட்டி பண்ண தப்புக்கு அவன் என்ன போட்டு அடிக்கிறான். மனசுல பெரிய இவன்னு நினைப்ப. அவ பெரிய பத்தினி. நீ யாரை பத்தி மச்சான் சொல்ற? பாரு, எதுவும் இல்லாம யாராவது இப்படி போஸ்ட் போடுவாங்களா? நல்லா இருக்கே. யாரா இது? அதுலயே எழுதியிருக்கான்ல, அக்ஷயா ஆபீஸோட அழகி. இவளோட பேச்சை கேட்டு அந்த கிறுக்க வந்து என்ன அடிக்கிறான். எத்தனை அடி அடிச்சான்? கிடைச்சதை எப்படி திரும்ப கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே அவங்க எப்படி வெளியே தலை காட்டுவாங்கன்னு பார்ப்போம். டேய், தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காதடா. போடா. தினேஷ். ஹலோ சார், ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ வந்திருக்கு. ஆ நான் அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்களேன். சரி சரி. அண்ணா ஒரு டீ. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எனக்கு தெரிஞ்ச அக்கா. இந்த அக்காவோட ஃபோட்டோவை யாரோ சோஷியல் மீடியாவில் தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி பெண்கள் நிறைய பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல் மை சிஸ்டர்ஸ். டேய் டேய், கடைக்கு போலியா இன்னைக்கு? போல. ஏன்? இன்னைக்கு முதலாளி பார்த்து பாரு. உனக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்ன? ஆமாம். நீங்கள் போய் டீ போடுங்கம்மா. முடியலன்னா சுக்கு டீ போட்டு தரேன். அதெல்லாம் வேண்டாம்மா, டீ மட்டும் போதும். பால் சேர்க்க வேண்டாம், பிளாக் டீ மட்டும் போதும். நல்லது சொன்னா இந்த காலத்துல யார் கேக்குறாங்க?
ஓடுற ஆ? போலீஸா? என் பையன் என்ன சார் பண்ணா? என்னாச்சு சார்? கூட்டிட்டு வந்துருவாங்க அவனை. அப்ப நீங்களே கேளுங்க அவன் என்ன பண்ணான்னு. சொல்லுங்க சார், என்ன சார் பண்ணா? ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை பத்தி அசிங்கமா பேசினான்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் கேஸ் ஆகும். போலீஸ் வருவாங்க, தூக்கி போட்டு மிதிப்பாங்க. புரியுதா? பிடிக்கு சார். அம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. சீக்கிரமா ஃபோன் பண்ணுங்கம்மா. என் புள்ளி எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். அம்மா, பாத்துட்டு இருக்காம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. அப்பனும் தூக்கி போடி அவனை. புள்ளைய அடிக்காதீங்க சார். சார், அடிக்காதீங்க சார். அம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. சார் சார் என் புள்ளைய விட்டுருங்க சார். சொன்ன கேளுங்க சார். அவன் ஒரு தப்பு பண்ணல சார். விட்டுருங்க சார். ஐயோ. டேய் பாருடா, என் புள்ளைய பிடிச்சிட்டு போறாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா பண்ணி வச்சீங்க? தயவு சொல்லுடா. செஞ்சு கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அவங்க கேட்டா என்னைய பிடிச்சிட்டு போயிடுவாங்க. என்னைய மாட்டி விட்டுருங்க போல இருக்கு. ஐயோ, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மாஸ்டர் கிட்ட போய் வேற ஸ்டெப் ஏதாவது போட சொல்லு. அது சரி, அந்த முதலாளி எவ்வளவு செலவு பண்ணி ஒரு வாட்டி கூட எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். என்னாச்சுடா? ஏதாவது நடக்குமா? ஒரு நிமிஷம். என்ன சார்? டேய், இந்த கேரக்டர் பண்ண ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? நம்ம தான் ஆடிஷன் பண்ணி முடிச்சிட்டோமே சார். எல்லாம் காட்டல உங்ககிட்ட கூட. இதுதான் இதுதான் நம்ம 3 ஆப்ஷன்ல 1 ஃபைனல் பண்ணது. இதுல ஒருத்தங்க சுஷ்மாவா? சுஷ்மிதா. ரெண்டும் ஒண்ணு தான்டா. இவ எப்படி இருக்கா? ஸ்மிதா. இவ இவங்கள தானேடா நீ போன படத்துலயும் கூட்டிட்டு வந்த. புதுசா யாராவது இருந்தா கூட்டிட்டு வா. சார், இதே ஹீரோவை தானே போன படத்துலையுமே போட்டீங்க. உங்களுக்கு என்னன்னா ஆக்ட் பண்ணணும், அழகா இருக்கணும், டான்ஸும் பண்ணணும். இப்படி எல்லாம் ஆடிஷன் பண்ணும்போது தான் பொண்ணுங்க மலையாளத்தை விட்டுட்டு தமிழ் தெலுங்குன்னு போயிடுறாங்க. பார், உன்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் சினிமாக்குள்ள கொண்டு வராத, புரிஞ்சுதா? நீ புதுசா யாராவது இருந்தா கூட்டிட்டு வா. நீங்க பாருங்க. ஹாய் மாஸ்டர், ஃபஹத் ப்ரோ. என்னாச்சு? பின்னாடி நிக்கிறவங்க சரி ஆடல. அந்த பொண்ணு விஷயம் என்னாச்சு? சொல்லிருக்கேன் ப்ரோ, வந்துருவாங்க. இங்க பாருங்க, 10 நாள்ல நான் கிளம்பிடுவேன். எங்க போறீங்க? அப்புறம் கெட்டப்லாம் மாத்திடுவேன். ராம் சார் என்ன கூப்பிட்டுட்டே இருக்காரு. ராம் ஸ்கிரிப்ட். நான் இந்த ராம பத்தி சொல்லல. நானும் அந்த ராம கூப்பிடல. சார், 10 நாளைக்குள்ள இந்த பாட்டு முடிஞ்சிருமா? அதுவா நீங்க சொன்ன பொண்ணு? இவளா? அது இல்ல, அதுக்கு பின்னாடி நிக்குது பாருங்க. ம்? ஹாய். ஹாய். ஓகேவா? ஓகேவா ஆ. சார்? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே சார். டான்ஸ்லாம் ஆடும்ல? சார், அது வந்து உங்க அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பொறுமையா நம்ம கத்து கொடுத்துக்கலாம். ட்ரைனிங் கொடுத்துலாம். ஆமா. என்ன? ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவர் டான்ஸ் பார்த்து பாரு, நீங்க ஆக்டிங் பார்த்துப்பீங்களா? சீக்கிரமா பிராக்டிஸ் பண்ணுங்க. Okay, எவ்வளவு நேரம்? கூட்டிட்டு வா. பாத்துக்கோ. என்ன மாஸ்டர், கொஞ்சம் சீக்கிரமா கத்து கொடுங்க. மாஸ்டர், டேக் போலாம். ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? ஹாய். ஹாய். யார் நீங்க? நான் நேத்திக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் சார், உங்க அப்பாயின்மெண்ட்காக. அப்படியா? ம். ஓகே. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. கமான், நீங்க வீடியோ கால் பண்ணல. ரெடி. ஸோ உங்களுக்கு ஆக்டிங்குள்ள வரணும், அப்படிதானே? ஆமா. நீங்க மாடலிங் எத்தனை வருஷமா பண்றீங்க? 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் சார். 3 years. ஐ ரியலி வாண்டட் டு டு சம் மூவிஸ். ஆனா எனக்கு எப்படி அதுக்குள்ள நுழையிறதுன்னு தெரியல. அப்பதான் உங்க காஸ்டிங் ஏஜென்சியை பத்தி கேள்விப்பட்டேன். இப்போ என்ன ஏஜ் உங்களுக்கு? இப்போ 20. 20 வயசு கரெக்டான ஏஜ். ஸோ யூ ஆர் அட் த ரைட் ஸ்பேஸ் அட் த ரைட் டைம். தேங்க் யூ. இதுக்கப்புறம் எங்க ஏஜென்சி இதுக்கப்புறம் உன்னை உயரத்துக்கு கூட்டிட்டு போகுது, புரியுதா? விஷ் யூ குட் லக். நீ யாரா? ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ரம்யா, நீ போய் வண்டியில உட்காரு. நான் அந்த பொண்ணு எதுவும் பண்ணல. யோ யோ யாரு? யோ சொல்றத கேளியா? யோ எதுவுமே பண்ணலையா? நான் சொல்றத கேளையா? யோ யோ நான் எதுவுமே பண்ணல. அம்மா. சார் சார் சார், எந்த காரணமும் இல்லாம அடிக்கிறா சார். அதுவும் என்னோட சினிமா செட்டுக்குள்ள வந்துட்டு இங்க
சார் நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ப்ரோ, நான் அந்த பொண்ணை தொட கூட இல்ல. நீங்க என்ன விஷயமே தெரியாம நான் இப்பதான் பேசவே ஆரம்பிச்சேன். வாய முடுறான். அவனும் கேவலமான அந்த பேச்சும். ஆடை இல்லா ஊடல்கள், சொப்பன சுந்தரி, பால் கோடம். அடிங்க. இப்ப புரிதா எதுக்காக அடி வாங்கினேன்னு? சார் அந்த பேஜை நான் காசு கொடுத்து வாங்கினது என்னமோ உண்மைதான். ஆனால் அதில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது சார், சத்தியமா. நீ அதை யார்கிட்ட வாங்கின? அப்போ அதில் ஸ்டோரியெல்லாம் போடுறது நீ இல்லையா? பேஜை வாங்கினது மட்டும்தான் நான். ஆனால் எல்லாம் பண்ணுறது எனக்கு வித்தானே அவன் தான். அதில் இருக்கிற ஃபோட்டோ ஸ்டோரி அதை பற்றி எந்த விவரமும் எனக்கு தெரியாது சார், சத்தியமாக சொல்கிறேன். யார் யாருன்னு சொல்ல. டீனு. எந்த டீனு? சார் அவனை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. இந்த பேஜோட மெயின்டெனன்ஸ்க்காக எப்பயாச்சும் கால் பண்ணுவான், அவ்வளோதான். இதோ இதான் சார் அவன்.